சீதாராமன் சீரியல் டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணு கையை வச்சு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு சீனில் மகா உங்கள் கேங் பேசிகிட்டு இருக்கிற சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அர்ச்சனா சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல மகா, அந்த தையல்காரி நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டல, நம்ம தான் அந்த தையல்காரி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. போச்சு போச்சு, பிள்ளைங்களுக்கு என்ன ஆக போதும் மகா, ப்ளீஸ் தயவுசெய்து அந்த மீராவை விட்டுரு அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் தனியெல்லாம் போக மாட்டா, வேணா வைவா அப்படின்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் மீராவோட கட்டெல்லாம் அவுத்து கூப்பிட்டு வந்தால் அப்போது மீரா வந்துட்டு கல்யாணம் வேணாம் அப்படின்றாங்க. தயவுசெய்து கிளம்பி வந்துடு, நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, அந்த தையல்காரி என் பிள்ளைங்க முகத்தில் ஆசிட் அடிச்சிருவா அப்படின்றாங்க. அக்கா இவகிட்ட எதுவும் சொல்லாதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொன்னால் இங்கே புரிஞ்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல மீரா சொல்கிறாங்க, எதோ சொன்னீங்களே இப்போ மறுபடியும் சொல்லுங்க அப்படின்றாங்க. மகா சொல்கிறாங்க, அக்கா சொல்லாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல, நீ சும்மா இரு மகா, நீ பிள்ளை பற்றி இருந்தால் தானே தெரியும், இங்கே பாரு மீரா, ரெடி ஆகி வா, என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை பாழாக்கிறாத ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச, உங்களுக்கு ஒன்றுனா துடிக்குதுல, சி நீங்களாம் அண்ணனே கிடையாது, இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, சொந்த தங்கச்சியை கடத்தி வைக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்துட்டு ரெடியாகி வர, அடுத்து அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த சைடு விஷால் அவங்க கேங்கோட டென்ஷனாக வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவன் உள்ளே போயிட்டால, இனி வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, அவனை அடிச்சு தூக்காமல் விடவே மாட்டேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஒரு ஆள் வந்துட்டு அண்ணே அவங்க வெளியில் வர்ற மாதிரியே தெரியலண்ணே, உள்ளே தானே இருக்கான் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ உள்ளே வந்துட்டு நம்ம ராமையும் சத்யனை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சத்யன், டென்ஷன் ஆகாமல் நல்லா ஃப்ரீயாக இருங்க, இப்போ நீங்கள் ஜாலியாக இருக்க வேண்டிய டைம் அப்படின்றாங்க. இல்லை இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது, அப்போ கார் மோத வந்துச்சுல, அப்போலேருந்து எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது, நீங்கள் மட்டும் காப்பாற்றலாட்டி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல, அதான் அப்படி நடக்கலை, இல்லை நல்லதே தான் நடக்கும், நீங்கள் எதுவும் கெட்டதாக நினைக்காதீங்க அப்படின்றாங்க. இல்லை நான் என்ன நினச்சி கூட கவலைப்படலை, மீராவை நினச்சி தான் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்றாங்க. சரி சரி சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இன்னும் சீதாவை காணும் அப்படின்றாங்க. அந்த டைமுக்கு கரெக்டாக சீதாவும் வந்துடுறாங்க. அப்போது விஷால் கேங்கில் இருக்க ஒருத்தர் சொல்கிறான், இந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, ஐயா சீச்சி என் ஆளு இதை விட அழகாக இருக்கும் அப்படின்றாரு விஷால். சீதா வந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. எல்லாம் ரெடியாக ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க, இப்போ முடிச்சிடுவோம், ஆமாம் எங்கே மீரா அப்படின்றாங்க. அவங்களா வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவாங்க, மகா அர்ச்சனா சேதுபதி கூப்பிட்டு வருவாங்க அப்படின்றாங்க. என்ன உண்மையாவா நம்ப முடியல அப்படின்றாங்க. எல்லாம் உண்மை தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த சைடு அதே மாதிரியே மகா மீரா அவங்கள கூப்பிட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்து விஷால் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாரு. மாற மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் நீயே மாறிட்டல, உன்னை விடவே மாட்டேன், கண்டிப்பாக என் குடும்பத்தோட எல்லாரையும் அடிச்சு தூக்குறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு முறைச்சிட்டு இருக்கா. உள்ளே போனதும் நம்ம சீதாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மீரா சத்யன் பக்கத்தில் போய் நின்று அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அழுகாதான் வந்துட்டே இல்லை அழுகாத அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்களாம் சொந்த அண்ணனே கிடையாது, உங்ககிட்ட இருந்து நான் காசு பண்ண நகை நான் எல்லாத்தையும் எதிர்பார்த்தேன், அன்பு தானே எதிர்பார்த்தேன், அதை கூட உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்ல மகா சொல்கிறாங்க, சீப்ப அதான் வந்துட்டே போய் தாலி கட்டிக்கப்போ அப்படின்றாங்க. இங்கே பாரு, இங்கே நாங்கள் தான் பேசணும், நீ அமைதியாக தான் இருக்கணும், என்ன உங்களுக்கு மட்டும் தான் திமிர் இருக்குமா அப்படின்றாங்க சீதா. தையல்காரி ஒழுங்காக பேசு நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராம் சொல்கிறாங்க, போது நிறுத்துங்க, வாங்க சத்யன் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் பார்ப்போம் அப்படின்றாங்க. இந்த சைடு நம்ம சத்யா மீராவை பார்த்து சொல்கிறாங்க, போலியான உறவுகளில் இருந்தும் போலியான பாசத்தில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு, என்ஜாய் அப்படின்னு சொல்ல மீரா வந்துட்டு சிரிக்கிறாங்க. சரி நாங்கள் கிளம்புவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கிளம்ப போக, இங்கே பாருங்க யார் இங்கேருந்து ஒரு அடி கூட நகலக்கூடாது, நீங்கள் இதை இங்கே தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைங்க திருப்பி உங்ககிட்ட வரமாட்டாங்க அப்படின்றாங்க சீதா. என்ன ராம் இப்படிலாம் அவள் பேசிகிட்டு இருக்கா, நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்றாரு சேதுபதி. சீதா கரெக்டாக தான் பேசுகிறா அப்படின்னு சொல்ல, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட பாசமே இல்லை என்னடா நீ அப்படின்றாங்க. உங்களுக்கு பாசம் இருந்துச்சா, இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி வாங்க எல்லாத்தையும் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு நீங்கள் ரிங்கு மாற்றிக்கிறீங்களா இல்லைனா தாலி கட்டுறீங்களா அப்படின்னு கேட்க, தாலி தான் அப்படின்றாரு. தாலியை வந்துட்டு சத்யன் வெளியில் கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக விஷால் இந்த மாட்டிக்கிட்டான், விடவே மாட்டேன், எனக்கு கிடைக்காதது யாருக்கு கிடைக்கக்கூடாது, இவனை அடிச்சு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தாலி எடுத்துகிட்டு வரும்போது ஒரே அடி அடிச்சு சத்யன் வந்துட்டு அப்படியே பிளட் வாமிட் எடுத்து கீழே அப்படியே தாலியோடு விழுந்துடுறாரு. பயங்கரமாக சோக பிஜிஎம்லாம் ஓடுது. ஒருத்தர் பார்த்துட்டு வந்து உள்ளே வந்து சொல்கிறாரு, இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீரா சீதா ராமன் எல்லாம் பதறி ஓடி போய் பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது.